வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. அடுத்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் தற்காலிக வணிக கூடாரங்கள் இடமாற்றம் காணும். ஜத்து சிவனேசன் தகவல். தொலைவில்தான் சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் அமைக்கப்படும் தற்காலிக கடைகள் அடுத்த ஆண்டு இடமாற்றம் செய்யப்படும் என பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜத்து சிவனேசன் கூறினார். தெலுக்கின்தான் என்றால் தண்டாயுதபாணி ஆலயம். தண்டாயுதபாணி ஆலயம்னா தெலுக்கின்தான். இது தெலுக்கின்தான் மக்களுக்கு மட்டுமல்ல, மலேசியா வாழ் மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று. பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த ஆலயம். இந்த வருடம் இந்த கடைகள் எல்லாம் ஓசிபிசி பேங்க் அருகில் அமைக்கப்பட வேண்டிய இருந்தது. ஆனால் நான் தான் YDP கிட்ட கேட்டுக்கிட்டேன், இந்த வருஷம் தொடர்ந்து இங்கே இருக்கட்டும், அடுத்த வருஷத்துலேருந்து வேணால் மாற்றலாம். அப்போ அடுத்த வருஷம் நம்ம வணிகர்லாம் இப்போயே தயாராக இருக்கணும் புது இடத்துக்கு போக. ஏன்னா இந்த மணிக்கூண்டு இந்த ஜூன் மாதத்துலேருந்து புதுப்பிக்க போகிறாங்க. 3 வருடத்துக்கு வேலை ஓடும். அப்போ எந்த ஒரு நிகழ்ச்சியும் இங்கே நடத்த முடியாது. ஆபத்தான சூழ்நிலை. இதெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இரண்டாவது உங்கள் அனைவருக்கும் தெரியும், நம் ஆலய பிரச்சனைகள், அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட ஆலயங்களோட பிரச்சனை. ஒரு உத்தரவாதம் என்னால் கொடுக்க முடியும், பேராக் மாநிலத்தில் அந்த மாதிரி கட்டப்பட்ட ஆலயங்கள் எந்த ஆலயமும் அகற்றப்படாது. அந்த உத்தரவாதத்தை நான் கொடுக்க முடியும், இந்த மாநில அரசாங்கம் கொடுக்கும். ஆனால் இந்த ஆலயத்தின் உரிமையாளர்கள் அல்லது தலைவர்கள் என்னுடன் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பல இடங்களில் நம்ம அந்த சிலைகளை கொண்டு போய் அருகாமையில் உள்ள பதிவு பெற்ற ஆலயத்தில் வைப்பது, அதற்குள்ள செலவு அனைத்தும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்வது. உதாரணத்துக்கு ஜலான் பத்தாரபேட் சாலை ஓரத்தில் இருந்த ஆலயத்தை அங்கிருந்த மாரியம்மன் ஆலயத்துக்கு மாற்றி அந்த முனீஸ்வரருக்குன்னு ஒரு தனி கோயில் கட்டி இப்போ நிரந்தரமாக அவருக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அப்போ நீங்கள் ஒத்துழைச்சாதான் என்னால் தீர்க்க முடியும். அப்படி உடைப்பட்டால் அது என்னோட பொறுப்பல்ல, அரசாங்கத்தின் பொறுப்பல்ல. எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம பேராக்கில் மித்த மாநிலம் இல்லாத மாதிரி இங்கே உள்ளதை நம்ம தீர்த்துடலாம், பிரச்சனையை தீர்க்க முடியும் நம்மளால். ஆக இந்த தருணத்தில் இங்கே நிறையா வந்திருக்கிறோம். உங்கள் உரிமைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். நிறைய இந்த பெண்களை தான் நான் கேட்டுக்கொள்கிறேன், நகை அணிந்து கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி அணிந்து கொள்ள வேண்டும்னா கவரிங் நகையை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். ஆக இந்த தருணத்தில் இந்த ஆலய நிர்வாகம், இந்த ஆலய பொறுப்பாளர்கள், தெலுக்கின்தான் நகராண்மை கழகம், நில அதிகாரிகள் அனைவருக்கும், காவல்துறை அனைவருக்கும் என் நன்றியை தெரிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிர்வரும் ஜூன் மாதம் தெலுக்கின்தான் சுற்றுலா தலமான சாய்ந்த கோபுரம், மணிக்கூண்டு மற்றும் அதன் வளாகம் பெரிய அளவில் உருமாற்றம் அடைவதற்கான மேம்பாட்டு பணியை தொடங்கப்பட உள்ளதால் தற்காலிக கடைகள் அமைக்கப்படும் இடத்தை மூடப்பட்டுள்ளது. தற்காலிக வணிக கூடாரங்கள் பழைய இடத்திலிருந்து அங்குள்ள OCBC ஜான் மகோதாவுக்கு மாற்றப்படும். அடுத்த ஆண்டு ஊராட்சி மன்றம் தீர்மானித்த புதிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என ஜத்து சிவனேசன் கேட்டுக்கொண்டார். மணிக்கூண்டு மேம்பாட்டு திட்டம் ஜூன் மாதம் தொடங்கப்படுகிறது. அதனை ஏற்றுக்கொள்ளப்படுவதால் அடுத்த ஆண்டு இவ்விழாவில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்திற்கு மாற வேண்டும் என விழாவிற்கு வருகையளித்த பின்னர் ஜத்து சிவனேசன் செய்தியாளரிடம் அவ்வாறு கூறினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.